விலங்கு நலவாரியத்தின் தூதராக சௌந்தர்யா ரஜினிகாந்த் நியமிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சியில் தமிழ்நாடு வீர விளையாட்டு மீட்புக் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழர்களின் வீர விளையாட்டுகளில் ஒன்றான ஜல்லிக்கட்டை கடந்த 2 ஆண்டுகளாக விலங்குகள் நலவாரியத்தின் பரிந்துரையால் உச்சநீதிமன்றம் தடை விதித்தது. இதனை கண்டித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடந்து வருகின்றன. இந்நிலையில் விலங்குகள் நலவாரியத்தின் தூதராக நடிகர் ரஜினிகாந்தின் மகள் சௌந்தர்யா நியமிக்கப்பட்டார். இதனை கண்டித்து தமிழர்களின் உணர்வை கொச்சைப்படுத்தும் விலங்குகள் நலவாரியத்தின் பதவியை ராஜினாமா செய்ய கோரியும் தமிழர் வீர விளையாட்டு மீட்புக் கழகத்தினர் திருச்சியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் சௌந்தர்யாவின் புகைப்படத்தை எரித்தனர். தமிழக மக்களோட கலாச்சாரத்தையும் பண்பாடையும் அவர் நல்லா புரிஞ்சவர். அவருடைய மகள் இந்த மாதிரி தமிழ் மக்களுக்கு எதிராக செயல்படுறது ஒரு மிகப்பெரிய வேதனை அளிக்குது. ஸோ உடனடியாக நடிகர் ரஜினிகாந்த் இதில் தலையிட்டு அவங்கள பதவி விலக வலியுறுத்தணும்னு கேட்டுக்கிறோம். ரெண்டாவது இது கேட்காத பட்சத்தில் தமிழ்நாடு முழுவதும் கண்டிப்பாக நடிகை சௌந்தர்யா ரஜினிகாந்தை எதிர்த்து கண்டிப்பாக தமிழ்நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெறும். அதுக்கும் மீறின பட்சத்தில் கண்டிப்பாக நாங்கள் எல்லா அமைப்புகளும் சேர்ந்து நடிகர் ரஜினிகாந்தை அவர் வீட்டில் போய் அவரை சந்தித்து கண்டிப்பாக இது ஒரு கோரிக்கை நாங்கள் முன் வைப்போம்.